ஓகே. நீங்கள் எங்கள் ஊருக்காரரை கேட்குறீங்க என்ன, அவர் எப்போவுமே இப்படி பேசியே பழகி, அதனால தான் காங்கிரஸ் ஃபார் டெமோக்ரஸின்னு ஒரு கட்சி வச்சுருந்தாரா, அது டேக் ஆஃபே ஆகலை. காரணம், மக்களுக்கு சிதம்பரம்னா யாருன்னு தெரியும். ஒரே நாடு ஒரே தேர்தல் 70 வரை இருந்தது. நீங்கள் இதுக்கு அந்த கமிட்டியும் ரீசன்ஸ் கொடுத்துருக்கு. வருஷம் பூரா இப்போ தான் தேர்தல் நடந்தது, பார்லிமெண்ட்டுக்கு 4 மாநிலத்துக்கு தேர்தல். ஆக அரசியல் கட்சிகள், அமைச்சர்கள் எல்லாரும் மக்கள் நலத்திட்டங்களில் கவனம் செலுத்துறதை விட தேர்தலுக்காக கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் இங்கே மாநிலத்தில் மாநில அரசாங்கம் இருக்காது, யூனிட்டரி ஃபார்ம் கொண்டு வருவோம் அப்படின்னு இருக்காதுல்ல. இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆர் தேர், லோக்கல் பாடிஸ் ஆர் தேர், only the timing of elections it should be at the same time. That is what we have been telling. In the interest of the nation, 60,000 crores are spent on one election. Whole government machinery, security forces, everybody is looking after the poll arrangements. That is why we want to have one nation, one poll. That is all. நல்ல கேள்வி கேட்குறீங்க. 2019 ஆகஸ்ட் 5ஆம் தேதி எல்லாரும் இது வரைக்கும் சொன்னது 70 வருஷமாக டெம்பரரி ப்ரொவிஷனாக இருந்தாலும் 370 பெர்மனண்ட்டாக இருந்தது இந்தியன் கான்ஸ்டியூஷனில். அதை பிஜேபி, ஜனசங் அவங்க பார்ட்டி மேனிஃபெஸ்டோவில் தான் வச்சுக்கலாம். தே கேன் நெவர் இம்ப்ளிமெண்ட். அப்படி தானே எல்லோரும் சொன்னாங்க. பண்ணிட்டோம்ல, இது இப்போ வந்துடும். நன்றி நன்றி நன்றி. இல்லை, இன்றைக்கி போதும்.